அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2ல் முதலாவதாக பார்க்க போகிறது பயிற்சி 2இல் 3. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வண்ணமிடப்பட்ட இலக்கங்களின் முகமதிப்பையும் இடமதிப்பையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வண்ணமிடப்பட்ட அப்படின்னா நீல கலரில் நான் வட்டம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனுடைய இடமதிப்பையும் முகமதிப்பையும் நீங்கள் எழுதணும். இப்போ நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லா கணக்குகளுக்கும் 1, 10, 100, 1000 போட்டுக்கோங்க. இப்போ நான் முதல் கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1379 இருக்குது. இதில் 1, 10, 100, 1000 போட்டிங்க. எதுக்கு நான் வட்டம் போட்டிருக்கேன்? 3க்கு தான் நான் வட்டம் போட்டிருக்கேன். அப்போ முகமதிப்பு அப்படின்னா அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுது. என்ன இருக்குது? 3. அதை எழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இடமதிப்பு. இந்த 3 எதனுடைய இடத்துல உட்காந்துருக்கு? 100. அப்போ 3 பெருக்கல் 100 எவ்வளவு? 300. அப்போ முகமதிப்புனா 3. முகமதிப்பு 3, இடமதிப்பு 300. இதை நீங்கள் எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 இலக்க எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதனுடைய விரிவாக்கம் நம்ம எழுதணும். இப்போ முதல் கணக்கு பாருங்கள், 6785 இருக்குது. இப்போ 1, 10, 100, 1000 போட்டுக்கிட்டிங்கன்னா 1000ல் எத்தனை இருக்குது? 6000. 100ல் 700, 10களில் 80, அப்புறம் 5. இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா காலி பெட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? முதல்ல இருக்கிற நம்பர் பாருங்கள், 4, அதை எழுதிக்கோங்க. அடுத்தது 2 எழுதிக்கோங்க. அடுத்தது 9 எழுதிக்கோங்க. அடுத்தது 6 எழுதிக்கோங்க. 4296. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற எண்களில் எந்த இடத்துல காலி பெட்டி இருக்கோ அதனுடைய இதை நம்ம இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் எழுதணும். இதை புத்தகத்தில் அப்படியே எழுதுங்க. நான் யார்? 10ஆம் இடத்தில் 7 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி 1, 10, 100, 1000 போட்டுக்கோங்க. 10ஆம் இடத்தில் 7ன்னா 10க்கு கீழே 7ன்னு போட்டுக்கோங்க. 1000வது இடத்தில் 4ல் 10 குறைவாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10ல் 4 போனதுன்னா எவ்வளவு? 6. அப்போ நீங்கள் இங்கே 6ன்னு எழுதிக்கோங்க 1000வது இடத்துல. 3 மற்றும் 5க்கு இடையில் 100ஆம் இடம். 3க்கும் 5க்கும் இடையில் என்ன நம்பர் இருக்குது? 4. அதை 100வது இடத்துல போட்டுக்கோங்க. 1ஆம் இடத்தில் 2ஆனது 6ஐ விட அதிகம். அப்போ 6ஐயும் 2ஐயும் கூட்டுங்க, எவ்வளோ விட வருது? 8. அந்த 8ஐ எங்கே போனோம்? 1ஆம் இடத்துல. அப்போ நான் யார் அப்படின்னா என்ன விடை கிடைச்சது? 6478. சரியானவற்றை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. 5 ஆயிரங்கள், 3 நூறுகள், 2 ஒன்றுகள் கேட்டிருக்காங்க. அப்போ 5 ஆயிரங்களுக்கு 5 இருக்குது, 3 நூறுகளுக்கு 3 இருக்குது. 10களுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை. இப்போ 0 போட்டு 2, 5302. 3758இல் 5இன் இடமதிப்பு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 1, 10ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 5னுடைய இது 10. அப்போ 10வது இடமதிப்பில் இருக்கும்போது 5 பெருக்கல் 10 50. அப்போ 10, 50 வட்டம் போட்டுக்கோங்க. 3660. 3660 இந்த விட. 4690. 4690 இதுக்கு வட்டம் போடுங்க. இங்கே இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கு பொருத்தமானதுக்கு வட்டம் போடுங்க. அடுத்தது எண்களை ஒப்பிடுதல். எண் தொடர்கள் மற்றும் வகைப்படுத்தப்படாத எண் வரிசை எண்களை ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுதல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏறு வரிசைனா மிகச்சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை நோக்கி போகணும். இறங்கு வரிசைன்னா மிகப்பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை நோக்கி எழுதணும். இப்போ எடுத்துக்காட்டு 4278, 4875, 4923, 4717 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க?
ஏறு வரிசை கேட்குறாங்க. அப்போ 1000 இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே 1 10 100 1000 எழுதிக்கோங்க. அதை நான் திருப்பி சொல்லவே வேண்டாம். நீங்கள் எந்த கணக்கு இது மாதிரி இருந்தாலும் அது மாதிரி எழுதிட்டு 1000வது இடத்துல பாருங்கள் 4 4 4 4ன்னு இருக்குது. அதை விட்டுடுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது 100வது இடம் பாருங்கள் 2 8 9 7ன்னு இருக்குது. அப்போ இந்த 100வது இடத்துல எது சின்ன எண்? 4278. அதை இங்கே எழுதணும். அதை விட்டுடுங்க. அடுத்தது இந்த 3ல் பாருங்கள் 8 9 7ன்னு இருக்குது. அதில் எது சின்னது? 4717. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. 3வது பாருங்கள் இங்கே 8 9ன்னு இருக்குது. அதில் எது சின்னது? 8 4875. அதை எழுதுங்க. அடுத்தது மீதி என்ன இருக்குது? 4923. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சின்னதுலேருந்து பெருது போயிருக்கு தானே. 1000வது இடம் பாருங்கள், ஒரே மாதிரி எண்ணெய் இருந்தால் விட்டுடுங்க. அடுத்தது 100வது இடத்தை பார்த்துட்டு அதில் சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணெய் நோக்கி எழுதணும். இதுதான் ஏறு வரிசை. அடுத்து இறங்கு வரிசை. இதுலேயும் அப்படி தான் 5 6 4 5 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள் எது இதில் பெருசாக இருக்குது? நான் சொன்னதானே பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை நோக்கி வருவது தான் இறங்கு வரிசைன்னு சொன்னேன்னா இல்லையா? அப்போ எது பெரிய எண்? 6271. அதை முதல்ல எழுதிக்கோங்க. 5000ல் பார்த்தீங்கன்னா 5234 5172ன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1000ல் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் 100களை பாருங்கள் 2 1ன்னு இருக்குது. அப்போ அதில் எது பெரியது? 5234. அதை எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 5172 எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 4234 4871 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் எது அடுத்து பெரிய எண்? 8 100களில். அப்போ இதை எடுத்து 4871 எழுதிக்கோங்க. அடுத்தது மீதி இருக்கிறது எவ்வளவு? 4234. அப்போ இதுதான் இறங்கு வரிசை. இதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா ஏறு வரிசையை அப்படியே தலைகீழாக எழுதுறது தான் இறங்கு வரிசை. பயிற்சி 2ல் 4 அதை நான் ஈஸியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். பின்வரும் எண்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல எண்களை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணை நோக்கின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நானே கொடுத்துருக்கேன் பாரு. இதில் 1000வது இடம் பார்த்துக்கோங்க. 1000வது இதில் பாருங்கள் 7 9 7 5 8ன்னு இருக்குது. அப்போ எது சின்னது? 5. அப்போ 5436. அப்போ இதுதான் முதல்ல எழுதணும். அடுத்தது 2வது பாருங்கள், இதை முடிச்சிட்டோம். அப்புறம் 7ல் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. இதில் 100வது இடம் 6 6ன்னு இருக்குது. அதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து 10வது இடம் பாருங்கள் 3 3, அதுவும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் 1வது இடம் பாருங்கள் இங்கே 1 இருக்குது இங்கே 4 இருக்குது. அப்போ எது சின்னது? இந்த 1 தான் சின்னது. அப்போ 7631 இது 2வது இடத்துல போட்டுக்கோங்க. இதை 3வது இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது 1000வது இடத்துல பாருங்கள் இங்கே 8 இருக்குது இங்கே 9 இருக்குது. அப்போ எது சின்னது? 8. அப்போ 8918 4வது இடம். அடுத்தது கடைசியாக 9987 5வது இடம். இதை மாதிரி நான் வட்டம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் வட்டம் போட்டு கரெக்டாக ஒரு நோட்டில் எடுத்து இதை அப்படியே எழுதுங்க. நான் பாருங்கள் 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்கேன் தானே. அப்போ 1ன்னா முதல்ல 1வது எழுதிக்கோங்க. அடுத்தது அப்படியே வரிசை பிரகாரம் எழுதிக்கோங்க. இறங்கு வரிசை. இறங்கு வரிசையும் அதே மாதிரி தான், பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை நோக்கி. அப்போ பார்த்துங்க இதில் பாருங்கள் 3 3 1 3. இதில் இதில் நல்லா கவனிங்க. இதில் எல்லாமே 4 இலக்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் மட்டும் 139ன்னு இருக்குது. அது 3 இலக்கம். இப்போ நம்ம பார்க்கும்போது அதை விட்டுடுவோம், மற்றதை பார்க்கலாம். 3 3 3 6. இதில் எது பெருசு? 6. அப்போ இதில் என்ன? 6544. அப்போ இதை முதல்ல எழுதுங்க. அடுத்தது இந்த இதில் பாருங்கள் 3 3 3 ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது இப்போ 100வது இடம் பாருங்கள் 4 6 2ன்னு இருக்குது. அப்போ எது பெருசு? 6. அப்போ 3670 2வதாக எழுதணும். அடுத்தது இந்த 2ல் பாருங்கள் 4 பெருசா 2 பெருசா? 4. அப்போ 3435 3வதாக எழுதுங்க.
இப்போ நம்ம 3267 4வதாக எழுதுங்க. மிச்சம் 3 இலக்கம் இருக்குது, அதை கடைசியாக 5வதாக எழுதுங்க. இது மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அதை நான் எழுதியிருக்கிற மாதிரியே நீங்கள் இது மாதிரி எண்கள் போட்டு 1லேருந்து 5 வரலையும் அப்படியே எழுதுங்க. மயில் கற்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கற்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஏறு வரிசை. ஏறு வரிசைன்னா சின்னதுலேருந்து பெருசு. இந்த இதில் பாருங்கள், முதல்ல எது சின்னது? ஏறு வரிசையில் 0, அடுத்து 495, 1420, 1680, 2650 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். இறங்கு வரிசைன்னா நான் சொன்னேன்னா ஏறு வரிசையினுடைய தலைகீழாக எழுதுறது தான் இறங்கு வரிசை. இப்போ கடைசியாக என்ன எழுதியிருக்கோம்? 2650, அதை எழுதிக்கோங்க. அடுத்தது இது அப்படியே 1680, 1420, 495, 0. இங்கே இருக்கிறத அப்படியே பின்னாடியிலேருந்து அப்படியே எழுதுறது தான் இறங்கு வரிசை. அடுத்தது, இப்போ ஒரு சென்னையிலேருந்து பஸ்ஸு புறப்பட போகுது. அது எங்கே போய் புறப்படக்கூடிய இடம் சென்னை. அது எங்கே சேரக்கூடிய இடம் அப்படின்னா பாண்டிச்சேரி, ஹைதராபாத், கொல்கத்தா, டெல்லி, மும்பை, கவுஹாத்தின்னு கொடுத்துருக்காங்க. அது சென்னைக்கும் அந்த போய் சேரக்கூடிய இடத்துக்கும் உள்ள கிலோமீட்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஊரை மட்டும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. நான் நீல கலரில் கொடுத்ததெல்லாம் ஏறு வரிசை, சிகப்பு கலரில் கொடுத்ததெல்லாம் இறங்கு வரிசை. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கிலோமீட்டரை பார்த்துக்கணும். இதில் என்ன கேட்டிருக்காங்க? தொலைவினை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை ஏறு வரிசையில் எழுதுக. நான் சொன்னேன்னா இல்லையா, இங்கே இருக்கிற கிலோமீட்டரை பார்த்துட்டு அந்த ஊரை மட்டும் நம்ம எழுதணும். முதலாவதாக பாண்டிச்சேரி, 2வது ஹைதராபாத், 3வது மும்பை, 4வது கொல்கத்தா, 5வது டெல்லி, 6வது கவுஹாத்தி. அதை இங்கே வரிசையாக இந்த இடத்துல எழுதணும். இறங்கு வரிசைக்கு பாருங்கள், சிகப்பு கலரில் கொடுத்துருக்கேன். இறங்கு வரிசைனா என்ன? பெரிய எண்லேருந்து சின்ன எண் தானே. கவுஹாத்தி, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், பாண்டிச்சேரி. அதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது, பின்வரும் இடங்களில் சென்னையிலிருந்து மிக குறைந்த தொலைவில் உள்ள இடம் எது? சென்னையிலேருந்து அந்த கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க. எந்த ஊர் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குன்னா ஹைதராபாத். இந்த 3 ஊரில் பின்வரும் இடங்களில் சென்னையிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள இடம் எது? கொல்கத்தாவா, மும்பையா, பாண்டிச்சேரியா? கொல்கத்தா. சென்னையிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள இடம் வந்து கவுஹாத்தி. அதை எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்களா, கொடுக்கப்பட்ட இலக்கங்களை கொண்டு மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய எண்களை உருவாக்குதல். இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 4, 2, 9 மற்றும் 7 ஆகிய இலக்கங்களை கொண்ட மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னா இதில் எது முதல்ல சின்னது? 2. அடுத்தது என்ன சின்னது? அடுத்தது என்ன நம்பரு? 4. அடுத்தது 7. அடுத்தது 9. இது சிறிய எண். 1, 7, 5, 0 ஆகிய இலக்கங்களை கொண்ட மிகச்சிறிய மிகச்சிறிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்கன்னா முதல்ல இந்த 1, 0, 5, 7 அப்படின்னு எழுதணும். கொடுக்கப்பட்ட இலக்கங்களை ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி மிகப்பெரிய எண்ணை எழுதுவதற்கு இலக்கங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டும். இப்போ 5, 1, 7 மற்றும் 9ன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இதில் பெரிய எண் என்னது? 9. அடுத்தது 7, அடுத்தது 5, அடுத்தது 1. இது வந்து இந்த மாதிரி 0 இருந்ததுன்னா அந்த 0த்தை வந்து இது நம்பரில் எது சிறிய எண்ணோ அது 4 இலக்க சிறியனோ அது மாதிரி எழுதணும். அடுத்தது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன். 1, 4, 3, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பெரிய எண்லேருந்து சின்ன எண் நோக்கி சிறிய எண்ணை நோக்கி எழுதணும். 7431. அதே மிகச்சிறிய எண்ணென்னா 1347. அதே பாருங்கள், 5, 0, 9, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது பெரிய எண் எழுதிட்டோம். இப்போ சிறிய எண் எழுதும் போது என்ன எழுதுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 3, 0, 5, 9. அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுனால 0 இல்லாதனால ஈஸியாக எழுதிடுவீங்க. இந்த பெரிய எண்ணா பெரிய எண்லேருந்து சின்ன எண் நோக்கி, சிறிய எண்ணா சின்ன எண்லேருந்து பெரிய எண்ணை நோக்கி எழுதணும். இதில் பாருங்கள் 3, 2, 0, 9ன்னு பெரிய எண் ஈஸியாக எழுதிட்டீங்க. 9320 எழுதிட்டீங்க. அதே வந்து சிறிய எண் எழுதும் போது என்ன பண்ணணும்? 2, 0, 3, 2, 0, 3, 9ன்னு எழுதணும். அடுத்தது இதுவும் எழுதிடுவீங்க. இது பாருங்கள்,
6402ன்றது வந்து மிகப்பெரிய எண். சிறிய எண் எழுதணும் எப்படின்னா 2046. இந்த பூஜ்ஜியத்தை போடும் போது என்றைக்குமே முதல்ல இருக்கிற சிறிய எண் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பூஜ்ஜியத்தை போடணும். அப்புறம் பெரிய எண் பாருங்கள் 9410ன்னு கொடுத்துட்டாங்க. சிறிய எண் வரும்போது இதில் எது முதல்ல சிறிய எண் 1, அடுத்தது 049 1049 அதை எழுதணும். மிகச்சிறிய எண்ணை வட்டமிடுக, மிகப்பெரிய எண்ணை இந்த டிக் குறியிடுக. இந்த நம்பரை படிச்சுக்கோங்க. இதில் வந்து 1000வது இடம் பாருங்கள், அது எது மிகச்சிறிய எண்ணோ இந்த மாதிரி வட்டம் போட்டுக்கோங்க. பெரிய எண் ஏதோ அதுக்கு நீங்கள் டிக் போடுங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அது முதல்ல 1000வது இடம் பாருங்கள், அடுத்தது 100வது இடம் பாருங்கள், அடுத்தது 10வது இடம். 1000வது இடம் ஒரே எண்ணாக இருந்தால் விட்டுடுங்க, 100வது இடமும் ஒரே மாதிரி இருந்தால் விட்டுடுங்க. அடுத்தது 10வது இடம் பார்க்கணும். அதில் தான் பெரிய எண் சிறிய எண் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வட்டம் போட்டு எழுதணும். இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து மிகச்சிறிய எண். இந்த ப்ளூ கலரில் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அது பெரிய எண். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.